தெற்கு லெபனான் மீது இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 10 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்த 1 மணி நேரத்திற்கும் குறைவான காலப்பகுதியில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது ஏப்ரல் 17, 2026 அதிகாலை முதல் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த நிலையில் தெற்கு லெபனானின் கியாம் மற்றும் டிஃபைன் நகரங்களை குறிவைத்து இஸ்ரேலிய பீரங்கிகள் கடுமையான குண்டுவீச்சுக்களை நடத்தியதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பீரங்கி தாக்குதல்களுடன் நிறுத்தப்படாமல் அப்பகுதிகளில் இஸ்ரேலிய தரைப்படையினர் இயந்திர துப்பாக்கிச் சூடு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். 1 மணி நேரத்திற்குள்ளேயே மறுபடியும் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் மேலும் மேற்கு பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் ஜஃபல் அல் ஷேக் மலைத்தொடர் பகுதிகளில் இஸ்ரேலிய உளவு விமானங்கள் தீவிரமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்தம் நடைமுறையான சில நிமிடங்களிலேயே நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல்கள் அமைதி உடன்படிக்கையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளமையும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இது இப்படி இருக்க, ஈரான் நாடு அடுத்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அணு ஆயுதங்களை வைத்திருக்க போவதில்லை என ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வெள்ளை மாளிகைக்கு வெளியே செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானுடன் ஒரு சிறந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாகவும் அது அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு பிராந்தியத்தை உறுதி செய்யும் என்ற நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக அணு ஆயுதங்கள் எதையும் ஈரான் உருவாக்காது என்பதற்கான மிகவும் வலிமையான வாக்குறுதி அமெரிக்காவிற்கு கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்னதாக தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக ஒப்படைக்க ஈரான் இணங்கியுள்ளதாக குறிப்பிட்டிருந்த ட்ரம்ப் தற்போது எட்டப்பட்டுள்ள இந்த முன்னேற்றத்தை ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாக கருதுகிறார். ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்தம் ஏப்ரல் 22 அன்று முடிவடைய உள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கையெழுத்திடப்படும் பட்சத்தில் அதில் பங்கேற்க தான் அங்கு நேரில் செல்லக்கூடும் எனவும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆரம்பத்தில் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவதற்கு 20 ஆண்டுகள் என்ற காலக்கெடுவை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் முன்மொழிந்த போது ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்திருந்த போதிலும் தற்போது 20 ஆண்டுகளுக்கு அப்பாலும் ஈரான் அணு ஆயுதங்களை தவிர்க்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டால் இது மத்திய கிழக்கில் கடந்த 6 வாரங்களாக நீடித்து வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இதேவேளை ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இதில் அந்நாட்டின் உச்ச தலைவர் அஜதுல்லா ஹாமேனி உட்பட பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே கடந்த வாரம் இரு நாடுகளும் 2 வார போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தன. ஆனால் நிரந்தர போர் நிறுத்தம் குறித்து பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முற்றுகையிடும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே போரின் போது அமெரிக்கா தனது அதிநவீன F-35 போர் விமானங்கள் 3ஐ ஈரான் தாக்குதலில் இழந்திருக்கிறது. இதேவேளை ஈரானுடனான போரில் இந்தியா மதிப்பில் 2222 கோடி ரூபாய் மதிப்புள்ள MQ-4C ட்ரைட்டன் எனப்படும் கண்காணிப்பு ட்ரோன் ஒன்றை அமெரிக்கா இழந்திருக்கிறது. இருப்பினும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த கண்காணிப்பு ட்ரோன் விபத்துக்குள்ளானது. அதன் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்றும் அமெரிக்கா கடற்படை தெரிவித்தும் இருக்கிறது. சர்வதேச வான்வெளியில் ஹோர்மோஸ் அருகே ட்ரைட்டன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அது திடீரென 50,000 அடி உயரத்திலிருந்து 10,000 அடி உயரத்திற்கு கீழே இறங்கியது. இதன் பிறகு அது மறைந்துவிட்டது என்று தெரிவிக்கப்படுகிறது. இது இப்படி இருக்க, தற்போதைய போர் நிறுத்தத்தின் போது ஈரான் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகை ஒரு மென்மையான நடவடிக்கை மட்டுமே என பென்டகன் தலைவர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். அத்துடன் உத்தரவிடப்பட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி தொழில் அமைப்புகள் மீது பெரும் தாக்குதல்களை தொடுக்க அமெரிக்க படைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறியும் இருக்கிறார். பென்டகனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகும் வேளையில் ஈரான் மிகவும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். முன்னெப்போதையும் விட அதிக சக்தி மற்றும் மேம்பட்ட உளவு அமைப்புகளுடன் நாங்கள் ஆயுதமேந்தியுள்ளோம். ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்பு, மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி தொழில் ஆகியவை எங்கள் இலக்கு வரம்பிற்குள் உள்ளன. நாங்கள் அத்தகைய தாக்குதல்களுக்கு செல்ல விரும்பவில்லை என்றும் தேவைப்பட்டால் அவ்வாறு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மோதல்கள் ஆரம்பமானதன் பின்னர் கச்சா எண்ணெயுடன் வரும் முதலாவது கப்பல்
இன்று நாட்டை வந்தடைவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சியம் முன்னிய நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய முன்னிய நிறுவன முகாமை பணிப்பாளர் கலாநிதி மயூர நெத்திகுமாரகே தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போர் சூழலுக்கு பிறகு முதல் கச்சா எண்ணெய் கப்பல் 97,500 மெட்ரிக் டன்களுடன் இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கிறது. போரின் பின் இன்று இலங்கை வரும் முதலாவது கப்பல். மற்றொரு கப்பல் இந்த மாத இறுதியில் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அமெரிக்காவிலிருந்து வரும் WTI கப்பல் தற்போது ஏற்றப்பட்டு வருகிறது. அது இன்று இலங்கையை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். இதன்படி முன்னர் சிலோன் பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்திற்கு ஒரு பெரும் கவலையாக இருந்த கச்சா எண்ணெயின் சீரான விநியோகத்தை பாதுகாப்பதில் உள்ள சவால் தற்போது தீர்க்கப்பட்டு விட்டது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை மத்திய கிழக்கில் தொடரும் மோதல்களுக்கு மத்தியிலும் எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகம் தடையின்றி தொடரும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ள நிலையில் உலகளாவிய சந்தை ஏற்ற இறக்கங்கள் காரணமாக எரிபொருள் விலைகளில் சிறிதளவு உயர்வு ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. களுத்துறை ஊடகங்களிடம் பேசிய அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிஸ்ஸ சர்வதேச விலையேற்றங்கள் காரணமாக உள்நாட்டு எரிபொருள் விலையில் சிறிதளவு உயர்வு ஏற்படக்கூடும் என்றாலும் அதன் முழுமை செலவும் நுகர்வோர் மீது சுமத்தப்படாது என்றும் அறிவித்திருக்கிறார். இதேவேளை ஐரோப்பாவில் இன்னும் 6 வாரங்களுக்கு மட்டுமே விமான எரிபொருள் இருப்பு இருக்கக்கூடும் என்றும் இதனால் கண்டத்தின் பொருளாதாரம் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஐரோப்பாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் விமான எரிபொருளின் அளவு 75% இருந்தது. தற்போது அங்கு நிலவும் மோதல் போக்கு மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து தடை காரணமாக விநியோகம் முற்றாக தடைப்பட்டிருக்கிறது. சர்வதேச சந்தையிலிருந்து மாற்று வழிகளில் எரிபொருளை இறக்குமதி செய்யாவிட்டால் அடுத்த 6 வாரங்களில் பல ஐரோப்பிய நாடுகளில் தட்டுப்பாடு ஏற்படும் என சர்வதேச எரிசக்தி முகமை தெரிவித்தும் இருக்கிறது. சர்வதேச எரிசக்தி முகமையின் நிறைவேற்று பணிப்பாளர் ஃபாத்தி ஃபிக்ரோல் இது குறித்து கூறுகையில், நாம் இதுவரை சந்தித்திராத மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளோம் என எச்சரித்திருக்கிறார். இதன் விளைவாக பெட்ரோல், சமையல் எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்கள் உயரும் என்றும் இது பல நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை பாதித்து பண வீக்கத்தை அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கிறார். ஐரோப்பிய பொருளாதாரத்திற்கு விமானத்துறை ஆண்டுதோறும் சுமார் 851 மில்லியன் யூரோக்களை வருமானமாக ஈட்டித் தருவதுடன் 14 மில்லியன் வேலைவாய்ப்புகளையும் வழங்குகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் எதிர்வரும் கோடைகால விமான பயணங்கள் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும் என ஐரோப்பிய விமான நிலையங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. பிரபல பட்ஜெட் விமான நிறுவனமான ஈசிஜெட் கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் எரிபொருள் விலை உயர்வால் சுமார் 25 மில்லியன் பவுண்டுகள் கூடுதல் செலவை எதிர்கொண்டுள்ளது. அத்துடன் எரிபொருள் விலை ஏற்றம் மற்றும் மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக பயணிகளின் டிக்கெட் முன்பதிவுகளும் கடந்த ஆண்டை விட 2% குறைந்துள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. இதேவேளை மொத்தத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் தாக்குதல்கள் தொடர்வது மத்திய கிழக்கில் அமைதி என்னும் மிகவும் நழுவலான நிலையிலேயே இருப்பதை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மற்றும் லெபனான் ஆகியவற்றை சுற்றியுள்ள இந்த மோதல்கள் எந்த நேரத்திலும் பெரும் பிராந்திய போருக்கு வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன. இதேவேளை அரசியல் மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் ஒப்பந்த முயற்சிகள் ஒரு நம்பிக்கையை அளித்தாலும் அவை நடைமுறையில் உறுதியாக அமுல்படுத்தப்படுமா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த நிலை நீடித்தால் உலகளாவிய பொருளாதாரத்திலும் குறிப்பாக எரிபொருள் விலைகளிலும் மாற்றங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும்.